கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். வாசகர்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொலுசு இதழில் பரிசு பெற்ற சிறுகதையான எழுத்தாளர் உஷாராணி சம்பந்தன் அவர்கள் எழுதிய அலாரம் என்ற சிறுகதை தான். இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். ராமகிருஷ்ணன் தினமும் காலையில 4:30 மணிக்கு எழுந்துக்கிடுவான். அதுக்காக அவன் அலாரமும் வைப்பான். அன்னைக்கு அவன் அலாரம் வைக்க மறந்துட்டான். ஆனாலும் அந்த அதிகாலை விடியலுக்கு உடல் பழக்கப்பட்டிருந்ததுனால சரியா அவனுக்கு அந்த நேரம் முழிப்பு தட்டுச்சு. கண்களை லேசா திறந்து பார்த்தான். வெளிச்சமே இல்ல. அவன் படுத்திருந்த அறைக்குள்ளையும் எங்கேயும் மின்சாரமே இல்லங்கிறது அவனுக்கு புரிஞ்சது. வெளியில தூறலின் ஒளி மட்டும் அந்த நிசப்த வேளையில அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. முந்தைய நாளோட பணிச்சுமையும் இரவில அவன் மொபைல்ல செலவிட்ட அதிகமான நேரங்களும் கண்களை தானா மூடும் வரை லேப்டாப்ல அவன் பார்த்துக்கிட்டு இருந்த படமும் அவனை தூக்கத்தை நோக்கி கணிசமா விரட்டி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் படுறா அப்படின்னு அவனோட உடல் அவனுக்கு கட்டளையிடுற மாதிரி இருந்தது. லேசா கண்ணை மூட ஆரம்பிச்சான். ஆபீஸ் ஃபைலும் அது தொடர்பான எண்களும் எழுத்துக்களும் அவனை சுற்றி சுற்றி அப்படியே அவன் மறுபடியும் உறங்கி போனான். அவனுக்கு தூக்கம் கலைஞ்சு நன்றாக விழிப்பு வந்ததும் கைகள் வழக்கம் போல மொபைலுக்காக துளாவ ஆரம்பிச்சது. கட்டில இருந்து கீழே விழுந்த அதை எடுத்து பார்த்தான். மணி 7ன்னு அவனை அதிர்ச்சி அடைய செஞ்சுட்டு அந்த மொபைல் போன் தன்னோட உயிரை விட்டுச்சு. மொபைல் போனை உயிர்ப்பிக்க தொங்கி கொண்டிருந்த சார்ஜர் அவன் பிடிச்சு இழுத்த போதுதான் அன்றைக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கிறதும் அதற்காக அவன் இன்னைக்கு கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதும் 8:15க்கு சென்னை சென்ட்ரல்ல வண்டி ஏறணும் அப்படிங்கறதும் அவனோட நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. முழுவதுமா தூக்கம் களைஞ்சு கட்டில இருந்து எந்திரிச்சான். குளிர்ல போத்திய போர்வைய உதறியபடி எந்திரிச்சவன் மின்சாரம் இன்னும் வரவே இல்லையே, மொபைலை எப்படி சார்ஜ் செய்யறது அப்படின்னு யோசிச்சான். கண் மூடுற வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டே இருந்த இந்த பாவிய பழிவாங்கிறதுக்காகவே அவனோட மடிக்காதலையும் மூச்சு பேச்சு இல்லாம கண்ணிமைக்காம படுத்திருந்தது. பக்கத்து வீட்டுல இன்வென்டர் இருக்குதான்னு கேட்டு தேடி விசாரிச்சு நேரம் வீணாக்குறது ராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு புத்திசாலிக்கு அழகு இல்லங்கிறத அவன் யோசிச்சான். வாசல் கதவை திறந்து வெளியில எட்டி பார்த்தான். தெருவுல மரம் விழுந்து மின் கம்பம் பழுது பார்க்கும் வேலை நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் அப்படின்னு கேட்டான். அதான் பாக்கிங்கல்ல, மலையில வேலை நடக்குது, தூங்கிக்கிட்டா இருக்கும். அவரு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் திரும்ப தன்னோட வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஜெய்ப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போற ரயில்ல அவனுக்கும் அவனோட மேல் அதிகாரிக்கும் 2ஆம் ஏசில ரிசர்வ் செய்யப்பட்டிருந்துச்சு. காலையில 8:15க்கு சென்னை சென்ட்ரல்ல வண்டி ஏறணும். அவன் எல்லா விவரங்களும் அலைபேசியில தான் இருந்துச்சு. கோச் நம்பர் என்னன்னு கூட சட்டுன்னு அவனுக்கு மறந்து போச்சு. பழுதான இன்வென்டரை சரி செய்யணும்னு நினைச்சு பல நாளா தள்ளி போட்டதும் பவர் பேங்க யாருக்கோ தானம் பண்ணதும் இப்ப நினைவுல வந்து அவனை இம்சை பண்ண ஆரம்பிச்சது. இந்த கிளையன்ட் சந்திப்ப முழுக்க முழுக்க ராமகிருஷ்ணனை நம்பிதான் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு மேனேஜர் ரமேஷ். கோயம்புத்தூர்ல இருக்கிற தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக தில்லியில இருந்து வந்திருந்தான் குல்தீப்ங்கிற அசுர பணக்காரன். இடையில 2 மணி நேர சந்திப்ப ரமேஷுக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தான். மாலையில 7 மணிக்கு குல்தீப் நேரம் ஒதுக்கி இருந்தான். வெகு நாட்களுக்கு பிறகு இந்த நேர்முக சந்திப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய உழைப்பையும் பணத்தையும் இதுக்காக இழந்து திட்டமிட்டு இருக்காங்க. எந்த காரணத்தாலையும் இப்ப இந்த திட்டத்தை தள்ளி போடவே முடியாது. குல்தீப்ங்கிற மிகப்பெரிய பணமரத்தை படிய வச்சுட்டா போதும். இந்த வருஷ டர்ன் ஓவர் எகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சம்பந்தப்பட்ட அத்தனை கோப்புகளும் ராமகிருஷ்ணன் தான் வச்சிருந்தான். என்னதான் கணினி மயமானாலும் சில ஆவணங்கள் காகித வடிவத்துல தேவைதானே, அதுவும் ராமகிருஷ்ணன் கிட்டதான் இருந்தது. ரமேஷுக்கு பெரம்பலூர்ல தான் வீடு. நேரா சென்ட்ரலுக்கு வந்துருவேன்னு அவன் சொல்லிட்டான். 7 மணிக்கு எழுந்ததுல இருந்து இதுவரைக்கும் வெட்டியா யோசிச்சதுல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் செலவாகிடுச்சு. சுவர் கடிகாரம் 7:10 காட்டுச்சு. அவன் வீடு இருக்கிறதோ பரங்கிமலை. இங்க இருந்து அவன் சென்ட்ரலுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது அவனுக்கு 1 மணி 20 நிமிஷம் தேவைப்படும். காலை கடன், பல் தேய்ப்பு, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் குளியல், உடை அணியறதுக்கு, 2 அவசர தோசைகளை விழுங்குறதுக்கு, ஒரு நாளைக்கு மாற்று உடை எடுத்து வைக்க, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இது கூடவே மீட்டிங் சமாச்சார ஃபைல்களையும் எடுத்து வைக்கணும். இதையெல்லாம் நேத்தே எடுத்து வச்சிருக்கலாம், நாளைக்கு காலையில எடுத்து வச்சுக்கிடலாம். அதுதான் நாம 4:30க்கெல்லாம் எழுந்திருப்போமேன்னு யோசிச்சுட்டு படம் பாத்தியேடா பாவி அப்படின்னு அவனோட மனசாட்சி இப்ப அவனை திட்ட ஆரம்பிச்சுது. ஓலா புக் பண்ணி போறதுக்கும் இப்ப வழி கிடையாது. மொத்த பிரயாண நேரத்தையும் கணக்கிட்டு பார்த்தான். சரியா 70 நிமிஷம் வருது. 10 நிமிடம் அதிகமாவே தான் இருக்கு. எங்கேயும் தாமதிக்காம அவன் ரயில பிடிச்சிட்டாலே சரியா போய் சேர்ந்துடலாம். இவ்வளவு நெருக்கடி வேண்டாம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் யோசிச்சான். போட்ட லிஸ்ட்ல எதையெல்லாம் ஒத்தி வைக்கலாம்? காலை கடன், பல் தேய்த்து உடை மாற்றுவதையும் ஃபைல்கள் எடுத்து வைக்கிறதையும் அவனால தவிர்க்கவே முடியாது. அதையெல்லாம் கட்டாய லிஸ்டுக்குள்ள போயிடுச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி, அவசர தோசைய சென்ட்ரல் ரயில ஏறினா பாத்துக்கிடலாம் அப்படிங்கிற லிஸ்டுக்கு போயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் மிச்சம் பண்ணியாச்சு. பரபரன்னு பல்ல தேய்ச்சி முகத்தை கழுவி பக்கெட்டோட தண்ணீரை கவிழ்த்து ஒரு குளியலை போட்டுட்டு வெளியில வந்தான். உடை மாற்றி ஃபைல்களை
எல்லாத்தையும் ஒரு கவர்ல திணிச்சிட்டு அவனோட ஒரு நாள் தேவைகளை கால்ல சாக்ஸ் அணிஞ்சுகிட்டே அரை முழுக்க அங்க இங்கேயுமா தேடி எடுத்து சுருட்டிக்கிட்டான். லேப்டாப்ப மறக்காம சார்ஜரோட எடுத்துக்கிட்டான். அடடே, இப்ப வீட்டை பூட்டிட்டு சாவியை யாருக்கிட்ட கொடுக்கறது? அகிலாவும் மகளும் வேற இப்ப ஊர்ல இருந்து வருவாங்களே, அவங்க வர்றதுக்கு பகல் 11 மணி ஆகிடும். மாற்று சாவியை எடுத்துட்டு போன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவ கேக்குறதே கிடையாது. பக்கத்து வீட்லயும் ஊருக்கு போயிட்டாங்க, இன்னைக்குதான் அவங்களும் ஊருக்கு போகணுமா? இப்படி எல்லார் மேலயும் கோபம் வந்தது அவனுக்கு. எதிர் வீட்டு வயதான மாமி கிட்ட சாவிய கொடுக்கலாம், ஆனா தனியா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுக்கறதா இருந்தா அரும்பாடு பட்டு உருண்டு புரண்டு சேகரிச்ச இந்த 10 நிமிஷமும் பறந்தோடி போயிடும். மாமி தன்னோட பூட்டிய வீட்டுல இருந்து 16 பூட்டையும் திறந்து வந்து இவனோட இந்த பரபரப்புக்கு நடுவுல அவசரம் ஏதும் இல்லாம அவங்க பேச ஆரம்பிச்சு இவன் சாவிய குடுக்கறதுக்குள்ள யோசிக்க ராமகிருஷ்ணனுக்கு கைகள் மெதுவா நடுக்கம் கண்டது. குளிர்ல கூட வியர்த்து போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். துணைக்கு பியூன் நாகராஜனை வர சொல்லலாமான்னு யோசிக்கும் போதே அவனோட நம்பர் தெரிஞ்சாதானே அவனை வர சொல்ல முடியும்னு அவனோட மனசாட்சியை அவனை திட்ட ஆரம்பிச்சது. யாரோட அலைபேசி எண்ணையும் இதுவரைக்கும் அவன் நினைவுல வச்சுக்கிட்டதே இல்ல. ஏதோ ஒரு சண்டையில தான் மனைவியோட எண்ணையே அவன் நினைவுக்கு வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தான். ஒரு வழியா வீட்டை பூட்டி சாவிய மாமி கிட்ட கொடுக்கற யோசனைய விட்டுட்டு வராந்தால இருக்கிற ஷூ ஸ்டாண்டுக்குள்ள தன்னோட சாவிய ஒளிச்சு வச்சான். ஒளிச்சு வச்சதும் தான் அவனுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்தது. வீட்டுல உயிரில்லாம கிடக்குற அந்த ஜீவனை மறந்துட்டுல அவன் கதவை அடைச்சிருக்கான். மறுபடியும் சாவியை எடுத்தான், கதவை திறந்தான், பூட்டுனா சாவிய மீண்டும் ஒளிச்சு வச்சான். அகிலா கிட்ட போனை உயிர்ப்பிச்சதும் சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பினான். இன்னமும் அந்த மின்சார கம்பத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சில ஆட்கள். பைக்கை ஸ்டேஷன் ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டு படியேறும் போதே பிளாட்பாரத்துல மின்சார ரயில் நுழைஞ்சுகிட்டு இருந்துச்சு. இதை விட வேகமா யாராலையும் ஓடி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் ஏறிக்கிட்டான். கொஞ்ச நேரமா நிறுத்தி வச்சிருந்த மூச்சை அப்பந்தான் நிதானமா விட ஆரம்பிச்சா ராமகிருஷ்ணன். காலையில மறந்திருந்த காஃபியும் தாகமும் பசியும் மெல்ல மெல்ல அவனோட வயித்தை தின்ன ஆரம்பிச்சது. டைம் என்னங்க? யாரோ யாருக்கிட்டையோ கேட்டாங்க. 7:50ன்னு யாரோ பதில் சொன்னது அவன் காதுல விழுந்தது. சேத்துப்பட்டு ரயில் நிலையத்துல இப்ப கொஞ்சம் தாமதிச்சது ராமகிருஷ்ணனோட ரத்த அழுத்தம். சென்னை பாரக் ஸ்டேஷன் அடையும் போதே மணிக்கூண்டுல 8:23 அப்படின்னு காட்டுச்சு. அந்த புறம் இந்த புறம் எந்த புறமும் நோக்காம கவனச்சிதறலே இல்லாம 6 நிமிஷத்துல சென்ட்ரலுக்குள்ள வந்தா ராமகிருஷ்ணன். அறிவிப்பு பலகை வண்டி எண் 12970 வருகை ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் வரை வண்டி எண் 12970 2 மணி நேரம் காலதாமதமா வந்துகிட்டு இருக்கு. காலை 10:15 வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்ற அறிவிப்பு இத்தனை நேரம் அடைத்து வைத்திருந்த ராமகிருஷ்ணனோட காதுக்குள்ள வந்து விழுந்துச்சு. மயக்க நிலைய தவிர்க்க ஒரு காஃபிய வாங்கினான். அலைபேசிய சார்ஜ் செய்யலாம் அப்படின்னு அவன் நடக்கும் போதே சார் சார்னு யாரோ ராமகிருஷ்ணன் பின்னாடியே ஓடி வரும் குரல் கேட்டது. ராமகிருஷ்ணன் நடந்துகிட்டே இருந்தான். அட கொஞ்சம் நில்லுங்க சார். குரலோட அடையாளம் தெரிஞ்சது. அது நாகராஜ் தான். நாகராஜ், நல்ல வேலையா பாத்துட்டேன். மொபைல குடு, நான் ரமேஷ் கிட்ட பேசணும். முதல்ல ஒரு காபி குடிக்கலாம் வாங்க. சார், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எத்தனை தடவை போன் பண்றது? ரமேஷ் சார் கூட போன் போட்டாரே, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? மெசேஜ் போட்டேன் நானு. வண்டி லேட்டா, கோயம்புத்தூருக்கு பிளைட்ல டிக்கெட் போட்டாச்சு, 10:10க்கு கிளம்புது. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஆபீஸ் வந்துட்டு தான் என்னாண்ட சொன்னாங்க, இல்லாட்டி வீட்டாண்டையே நான் வந்திருப்பேனே. ஸ்டேஷன் ஆண்ட போய் பிடிக்கலாம்னு மவுண்ட் ரோட்ல இருந்து பைக்லயே ஓடியார. 9:30க்குள்ள ஏர்போர்ட் வந்துட சொன்னாங்க. செக்கிங் எல்லாம் நம்ம ரமேஷ் சார் பாத்துப்பாங்களாமா. மெட்ரோல போனா போயிடலாம் சார், ஓடுங்க அப்படின்னு சொன்னான் நாகராஜ். நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க இந்த மாத கொலுசு இதழில் பரிசு பெற்ற சிறுகதையான எழுத்தாளர் உஷாராணி சம்பந்தன் அவர்கள் எழுதிய அலாரம் என்ற சிறுகதையை கேட்டீங்க. மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.